குளத்தில் மீன் பிடிக்க போவாங்க. என்ன செய்வாங்கன்னா, அந்த குளம் தெளிந்த நிலைமையில் இருக்கும். இந்த மீன் பிடிக்கிறவங்க அப்போ வலையை போட்டாங்கன்னா அந்த மீன் இந்த வலையில சிக்காது. என்ன செய்வாங்கன்னா, அந்த குளத்தை கலக்கி விடுவாங்க. கலக்கி விட்டுட்டு மறுபடியும் வலையை போடுவாங்க. இந்த மீனுக்கு எங்க போறோம்னு தெரியாமலே போய் வலைக்குள்ள மாட்டிக்கிடும். அதே போலதான் இன்னைக்கு சத்துருவானவன் அநேக உலகத்தின் காரியங்களை நம்மிடத்துல கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தை கலக்க ஆரம்பிக்கிறான். கலக்கி 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 என்ன செய்யறான்? அவனுடைய வலையில பிடிச்சு வச்சு கொள்கிறான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தெளிந்தவர்களாயிருங்கள், தெளிந்தவர்களாயிருங்கள். நம்முடைய இருதயம் தெளிந்த நிலைமையில இருக்கணும். பரிசுத்தமான நிலைமையில, பரிசுத்தத்தோடு தெளிந்த நிலைமையில இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை அண்ட முடியாது. நாம் கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமாக இருக்க முடியும். அவருக்காக நாம் ஓட முடியும். இந்த கால வேளையிலும் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இந்த சத்துரு இந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு வரும்போது அதில் நின்று நான் விலகி தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பலனை கொடுங்க என்று சொல்லி நாம் இந்த கால வேளையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பலப்படுத்தி நம்முடைய இருதயத்தை தெளிந்த நிலைமையில வைக்க உதவி செய்வார்.